தேங்க்யூ. ஓம் சக்தி. பஃபீனா, மா. நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மா. உங்களோட சேர்ந்து அந்த சின்னதா கியூட்டா ஸ்டெப் போட்டது எல்லாமே அழகா இருந்தது. தேங்க்யூ. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ மா. சரணம் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒருத்தர் பாருங்க, அதுல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரணம் ஃபர்ஸ்ட் லைன். நாகம் போலாடி நவகாளி வாரும் அம்மா வாரும் அம்மா அம்மா வாரும் அம்மா. அந்த மாதிரி சின்ன சின்ன பெர்ஃபெக்ஷன் இன்னும் வரலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஓடுறது டெம்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கரெக்டாக தாளத்தில் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆனால் நல்ல த்ரோ இருந்தது வாய்ஸில். மீதி எல்லாமே சூப்பராக பாடியிருக்கீங்க. நல்லா என்ன சொல்கிறது, ஒரு டென்ஷன் இருக்கோ இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் யூஸ்வலாக பாடுறத விட. ஏன், எதுக்கு, என்ன டென்ஷன்? இல்லை, ரிஹர்சலில் கொஞ்சம் ஸ்ருதி ஷேர் பாப்பா. இன்னைக்கு பெருசாக ஒன்றும் போகல. அந்த அங்கங்கே மட்டும் வேப்பிலை லாங் நோட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு சரிகம பதினிசா எல்லாமே லாங்காக பிடிச்சி அந்த ஸ்ருதியிலே நிற்கிற மாதிரி உள்ள ப்ராக்டிஸ் நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரம் அதை பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ஹாய் பஃபீனா. ஹாய் சார். ஆக்சுவலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு என்னமோ உங்களுடைய ரேஞ்சில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு சில சாங்ஸ் நீங்கள் உங்களுடைய லோ ரெஜிஸ்டரில் பாடும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு. பட் கொஞ்சம் நீங்கள் ரேஞ்ச் ஹையராக போகும்போது அதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மெலாடிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று, அப்புறம் அது கரெக்டாக பிச்சிங்குள்ள சின்ன சின்ன பொடி சங்கதியெல்லாம் கரெக்டாக விழுறதுன்னு ஒன்று, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங் அது இருந்துக்கிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். பெஃபினா செல்லக்குட்டி, ஹாய் மேம். முதல்ல சொல்லட்டும், சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ மேம். லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். இதுக்கு இவ்வளோ டென்ஷன் எல்லாம் தலையில ஏற்றி வச்சு அதுக்கு இடையில ரொம்ப டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. யூ சாங் ஸோ வெல். இந்த பாப்பா என்கிட்ட, அக்கா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப டென்ஷன். எதுக்குமா டென்ஷன், நல்லா பாடினேன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த டென்ஷன் தான் சைடில் போடணும். டென்ஷன் வந்துச்சுன்னா இருக்கிற பாடல் கூட வெளியே வராது. அந்த வேப்பிலை வேப்பிலை அதில் எந்த ரீ பாடுற ரிஷபம்? சரிக சரிக ரீ கரி, எந்த ரீ பாடு கொஞ்சம். வேப்பிலை வேப்பிலை. இது கொஞ்சம் கிளாரிட்டி வரலாமா? அங்கே இங்கே எல்லாம் அது அந்த சின்ன ரிஷபமா பெரிய ரிஷபமான்னு புரியல. கிளாரிட்டி வருத்தணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? யூ ஹாவ் டு நோட்டேஷன் படித்து அந்த நோட்டேஷனை எழுதி அப்படி தான் பாடணும். அதர்வைஸ் நல்ல எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். எனக்கு சில இடங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, காட் பிளெஸ் யூ மா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். பேஃபினா, மா. அழகான பேர். இவ்வளோ அழகாக புடவை கட்டிருக்கீங்க தெரியுமா? இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பியூட்டிஃபுல்லாக பீட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருக்குது. எப்போவுமே ரெட் போட்டாலே ரொம்ப வைப்ரண்டாக இருக்கும். எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி வேப்பிலை மாதிரி சாங்கு, ஒரு ஹீரோயின் எங்களுக்கெல்லாம் ஒரு சோலோ சாங்குன்னு சொன்னால் நம்ம பிச்சு எடுப்போம். அதுவும் கடவுள் சாங்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி, அப்புறம் அந்த மாதிரி ஷூட்டிங் போகும்போது அன்னைக்கு நாங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சாங் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கிறதுனா நமக்கு நம்மளோட டேலண்ட்டு, நம்மளோட பக்தியான அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு, வீரமான அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங். அதுவும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. ஸோ அந்த ஃபுல் பியூட்டிஃபுல், அந்த பக்கத்தில் எல்லாருமே டான்ஸ் ஆடி அழகான நீங்கள் அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன தெரியுமா, சில சாங்ஸ் எல்லாம் வேற ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு பொறாமை எல்லாம் வரும், புரியுதா? நமக்கு ஆர்டிஸ்ட் அந்த சாங் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படியெல்லாம் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் இது. ரொம்ப அழகா பாடினீங்க, பளிச்சுன்னு இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, என்ன ஒரு தெய்வீகமா இருந்தது. ஓகே, ஆல் தி பெஸ்ட், குட் லக். தேங்க்யூ மேம்.